ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒசூரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK டியூப்லெஸ் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் ஸ்ட்ரீட் தான் இருக்குது. ஸோ ஃபால்கன் ஸ்ட்ரீட்டில் எக்கச்சக்கமான வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா ரெடி டு பில்லில் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மாடல் ஹவுஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டீல்ஸ் கொடுப்பாங்க. இந்த வீடியோட ப்ரைஸ் எவ்வளோ, அவங்களுக்கு சப்போஸ் லொக்கேஷன் தெரியலனா கூட உங்களுக்கு கால் பண்ணி எல்லா டீல்ஸும் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள், மீதி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடி வந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் கூட இப்போ தான் முடிச்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு உள்ளே வந்ததுமே. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் டைப் கிச்சன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன்லேயே விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் ஹாலு அப்படிங்களா. ஸோ அங்கேருந்து இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹால் மாதிரி தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் டைப்பில் கிச்சன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த டிவிலாம் நீங்கள் மாட்டுறதுக்கான டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் டிவி மாட்டலாம், அதுக்கு ஸ்விட்சஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய டேபிள். இது பார்த்திங்கன்னா நீங்கள் மாடிக்கு போகிற வழி ஓகேங்களா. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா ஹால்லேயும் உங்களுக்கு வாஷ் மிஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு டோர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா டபுள் டோர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிச்சன் உங்களுக்கு. ஸோ கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு திங்ஸ் பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே தேவையில்லை. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கபோர்டு தான். கீழே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பாத்திரனாலும் ஈஸியாக பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கபோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா சுவிச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மிக்ஸி ஆட்டுறதுக்கு, ஃப்ரிட்ஜு மாட்டுறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஜன்னலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா கிச்சன், இது ஹாலு. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ பெட்ரூம் போயிடலாம். இது பார்த்திங்கன்னா கீழே இருக்க பெட்ரூம், ஒரு பெரிய பெட்ரூமு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல், 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்போர்டு நல்லா பெரிய கப்போர்டு. நம்ம ஃபால்கன் சீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி கப்போர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கப்போர்டு. இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம். இது இல்லாமல் மேலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் என்ன வச்சுக்கலாம், சுவிச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடில் வந்தோம்னா இங்கே பார்த்திங்கன்னா கீழே இருக்க பெட்ரூமுக்கு ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஸோ மேலேயும் பார்த்திங்கன்னா ஷவரு, ஹீட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அந்த பழைய திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும், உங்களுக்கு தேவையில்லாத திங்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் கடியில் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். அப்படியே மாடி போயிடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மாடி. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், அந்த நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க வரும்போது மறக்காமல். ஏன்னா அப்புறம் யாருமே இல்லாமல் கால் பண்ணாமல் நீங்கள் வந்தீங்கன்னா யாரும் ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க, அப்புறம் ரிட்டன் போகிற மாதிரி இருக்கும். அதனால் கால் பண்ணிட்டு வாங்க ஒரு டைம் வரும்போதும். ஸோ பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து கீழே பார்க்குற மாதிரி இந்த டிசைனிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பால்கனி போகிற வழி. இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம், அப்படியே பார்த்திங்கன்னா மாடி போகுது. ஸோ இந்த பெட்ரூம் பார்ப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம், இன்னொரு பெட்ரூமு. சேம் அப்படியே கீழே எவ்வளோ பெரிய பெட்ரூம் வச்சோ சேம் அதே மாதிரி பெட்ரூம். ஸோ எல்லா பெட்ரூம் பார்த்திங்கன்னா 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய கபோர்டும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்டு ரெஸ்ட் ரூம். மேலே அட்டாச்டு ரெஸ்ட் ரூமுங்க. ஷவரு, சுவிட்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க ரூமுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹாலு, இங்கேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக சேர் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளூ கலர் பெயிண்ட். ஸோ ஒவ்வொரு ரூம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெரிய ஹாலு, பெரிய பெட்ரூமு, 2 ஜன்னல், அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேயும். இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஷவரும் இருக்குது தனியாக குளிக்கிறதுக்கு. ஸோ ரெஸ்ட் ரூம்லேயே பார்த்திங்கன்னா அங்கேயும் பாத்ரூமும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க தனியாக நீங்கள் குளிச்சிக்கிறதுக்கு. ரெஸ்ட் ரூம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனி. ஸோ இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ மெயின் என்ட்ரன்ஸோட பால்கனி தான். இங்கேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக சேர் போட்டுருக்காங்க. நல்லா பெரிய இடம் இருக்குது, நிறையா இடம் இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பால்கனி இருக்குது. இங்கே ஒரு பால்கனி. ஸோ எல்லாம் 2 பால்கனி. ஸோ அந்த ரூமுக்கு ஒன்று, இந்த ரூமுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம் மாடிக்கு. ஸோ பாருங்கள், கீழேருந்து பார்த்தாவே தெரியும் நம்ம ஹாலில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான மாடி. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் மாடி. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா துணி துவைச்சிக்கலாம். ஸோ ட்ரெஸ் காய போட்டுக்கலாம். மேலேயும் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறது பைப்பு கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே டேங்க் போகிற வழி. மேலே பார்த்திங்கன்னா டேங்க் இருக்குது, உங்களுக்கு செப்பரேட் டேங்க்கு. ஸோ டேங்க் பார்த்திங்கன்னா பைப்பும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் துணி துவைச்சிக்கலாம், எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஒரு பெரிய மாடி. வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம காமிங்க. உங்களோட ஒசூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா நேரில் பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடு மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான வீடு பார்த்திங்கன்னா இருக்குது, நம்ம சேனல் இருக்குது. போய் பார்த்துட்டு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீடு பார்த்திங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.